தமிழ் சிலபஸில் யூனிட் 3ல் இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்கை பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் இரண்டாவது டாப்பிக்காக இருக்கக்கூடிய மரபு தமிழ் பார்க்க போகிறோம். மரபு தமிழில் திணை மரபு, பால் மரபு, காலம், இளமை பெயர், ஒலி மரபு, அதே மாதிரி வினை மரபு, தொகை மரபு வரைக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். முதல்ல புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய புத்தகத்தில் இவ்வளோ இடத்துல இதை பற்றி கொடுத்துருக்காங்க. பழைய புத்தகத்துலேயும் கம்ப்ளீட்டாக எல்லா வகுப்புலேயும் இந்த மரபு தமிழ் சம்மந்தமாக ஏதோ ஒரு டாபிக் சின்ன சின்னதாக கூட மொழித்திறனில் இருக்குது. ஸோ இது தேவைப்பட்டால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு மரபு தமிழ் சிலபஸில் நமக்கு கொடுத்துருக்க மரபு தமிழ் இதுதான். திணை மரபு. திணை மரபை 2 வகையாக இருக்குது. முதல்ல நம்ம என்ன செய்கிறோம், இது சிலபஸில் கொடுத்துருக்குது உயர்திணை. அம்மா வந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது, அம்மா வந்தாள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அது அக்ரிணை பெயர். அக்ரிணையில் என்ன கொடுத்துருக்காங்க, மாடுகள் நனைந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. மாடுகள் நனைந்தன அப்படின்னு தான் சரியாக இருக்கும். மாடு நனைந்தது அப்படின்னா தான் அது சரியாக இருந்திருக்கும். ஸோ அதை பிழை திருத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம திணை மரபுனா என்ன? திணை தமிழர்கள் உயிரற்ற பொருட்களையும் உயிருள்ள பொருட்களையும் மனிதர்களையும் திணை அப்படிங்கிற வகைப்பாட்டுக்களை கொண்டு வந்திருக்காங்க. அதை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று உயர்திணை, இன்னொன்று அக்ரிணை. அல் கூட்டல் திணை அக்ரிணை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உயர்திணை அப்படிங்கிறது 6 அறிவுடைய மனிதர்களை மட்டுமே குறிப்பது உயர்திணை. மனிதர்களை தவிர எல்லாமே அக்ரிணை தான். மற்ற உயிரினங்களையுமே நம்ம அக்ரிணைன்னு தான் சொல்கிறோம். உயிர் இல்லாத பொருட்களையுமே அக்ரிணைன்னு தான் சொல்கிறோம். அப்போ உயிருள்ள பொருட்களில் உயிரினங்களில் மனிதர்கள் மட்டுமே உயர்திணை. இந்த உயர்திணையில் முதல்ல வலு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வலு அப்படின்னா என்ன? பிழை. அப்போது இலக்கண முறைப்படி பேசுகிறதும் எழுதுறதும் தான் வளாநிலை. இலக்கண முறைப்படி இலக்கண முறைன்னு நம்ம ஒன்று வச்சுருக்கோம். இலக்கியம் எழுதுறதுக்கு இலக்கணம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். அந்த இலக்கணப்படி தான் நம்ம அந்த இலக்கியங்களை எழுதுகிறோம். இலக்கியங்களை, வாக்கியங்களை எல்லாத்தையும் எழுதுகிறோம். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், தமிழ் 5 வகைப்பாடுகளை கொண்டது இலக்கணத்தில். அந்த அடிப்படையில் தான் நம்ம எல்லாத்தையுமே பயன்படுத்துகிறோம். அப்படி அந்த இலக்கண முறைப்படி பேசுகிறது எழுதுறது தான் வளாநிலை, தவறில்லாத நிலை அப்படின்னு சொல்கிறோம். வலு அப்படின்னா தவறுன்னு அர்த்தம். அந்த இலக்கண முறைப்படி இல்லாமல், அந்த இலக்கண முறை இல்லாமல் நம்ம பேசுகிறதும் எழுதுறதுமே வலு, தவறு அப்படின்னு அர்த்தம். இப்போது அதே மாதிரி 3வது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், வலுவமைதி. வலுவமைதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இலக்கண முறைப்படி பிழை இருக்கும், ஆனாலும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி இது பிழை கிடையாது அப்படின்னு ஏற்றுக்கிறது என்ன சொல்கிறோம், வலுவமைதி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வலு அப்படிங்கிறது பார்க்கலாம். வலுங்கிறது என்ன? பிழை அப்படிங்கிறது செழியன் வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செழியன் அப்படிங்கிறது ஒரு ஆண்பால். அது மாதிரி இது உயர்திணை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அக்ரிணிக்குள்ளே ஒருமை கொடுத்துருக்காங்க. வந்தது, மாடு வந்தது அப்படின்னா சரியாக இருந்திருக்கும். ஆனால் செழியன் வந்தான் அப்படின்னா சரி. அப்போது இது வலு, இது வளா நிலை, சரியான தொடர். இப்போது அதே மாதிரி இப்போது இங்கே என் அம்மை வந்தாள் அப்படின்னு ஒரு மாட்டை பார்த்து கூறுறது அப்படிங்கிறது திணை வலு அமைதி. அங்கே என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடுங்கிறது அக்ரிணை. மாடுங்கிறது என்னது? அக்ரிணை. ஆனால் அது உவப்பின் காரணமாக நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி அதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக அம்மா வந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருமைப்படுத்தி சொல்கிறது. அதனால் அந்த அக்ரிணையை நம்ம என்ன செய்கிறோம், உயர்திணையாக ஏற்றுக்கொள்கிறோம். அப்போது இந்த இடத்துல அந்த மாட்டை பார்த்து வந்தாள் அப்படின்னு சொல்கிறது, அதை ஒரு அம்மாவுக்கு ஈக்குவலாக ஒரு பெண்பாலாக கருதி அதை சொல்கிற மாதிரி அதை உயர்திணையாகவே நம்ம ஏற்றுக்கிறோம். இந்த மாதிரி இடங்களில் அதை வலுவமைதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த 2வது பால் மரபு. ஆண்பால். ஆண்பால் அப்படிங்கிறது அவன் அவன் வந்தான் அப்படின்னு முடியணும். அதேமாதிரி எழுவாய் வர்ற மாதிரியே பயனிலையும் முடியணும். அவள் வந்தாள், அவர்கள் வந்தனர். இங்கேயும் என்னது? பன்மை. அது அப்படின்னா ஒருமையில் வந்துச்சு அப்படின்னா வந்தது. பறவைகள் அப்படின்னா பன்மைன்னு வந்துச்சுன்னா ந அப்படிங்கிறது விகுதியில் முடியும். இதெல்லாம் பிழையாக கொடுத்துருக்கக்கூடிய தொடர்கள். இப்பிழையிலேருந்து எப்படி சரியாக எழுதணுங்கிறதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு. இப்போ இந்த பால் மரபு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பால் அப்படிங்கிறத, இந்த பால் வகைப்பாடுங்கிறது தமிழர்கள் எத்தனையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. இந்த பால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திணையுடைய உட்பிரிவு தான். இப்போது நம்ம உயர்திணை அக்ரிணைன்னு 2ஆக பிரிக்கிறோம், அப்படி தானே? உயர்திணை முதல்ல திணைன்னு ஒன்று இருக்குது, அந்த திணையை 2ஆக பிரித்து வச்சுருக்கோம், உயர்திணை அக்ரிணை. இந்த உயர்திணை அக்ரிணையை மறுபடியும் என்ன பகுப்படுத்துகிறோம், 5 வகையாக பகுப்படுத்துகிறோம். அதுதான் ஐம்பால் அப்படின்னு சொல்கிறோம். உயர்திணையை 3 வகையாக பகுப்படுத்துகிறோம். உயர்திணைங்கிறது யார்? மனிதர்கள் எப்படி பிரிக்கிறோம்? அடுத்து மனிதர்களை முதல்ல சொல்லிட்டோம் உயர்திணை அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அவங்கள எப்படி வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா ஆண்பால், பெண்.
அதுக்கப்புறம் பலர்பால், அப்போது தனிப்பட்ட ஒரு ஆணை தனிப்பட்ட ஒரு பெண்ணை அப்படி குறிக்கிறது. அடுத்து மொத்தமாக நம்ம என்ன செய்கிறோம், பலர்பால் நிறைய பேர் சேர்த்து சொல்கிற மாதிரி ஒரு விஷயம், அப்படி பகுப்பு. அதே மாதிரி அக்ரிணியில் என்ன செய்கிறோம், அக்ரிணியில் ஒரே ஒரு பொருள் பல பொருள், அவ்வளோதான். ஒரே ஒரு மாடு பல மாடுகள் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அப்போது ஒரு ஆணை குறிக்கிறது தான் எனது ஆண்பால் மாணவன் செல்வன் அப்படின்னு. ஒரு பெண்ணை குறிக்கிறது வந்து பெண்பால் ஆதினி மாணவி அப்படின்னு சொல்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்களை குறிக்கிறது பலர்பால் மாணவர்கள் மக்கள் அப்படின்னு பொதுவாக நிறையா பன்மையாக உள்ள மனிதர்களை சுட்டுவது. அக்ரிணியில் ஒன்றன்பால் அப்படிங்கிறது ஒன்றே ஒரு அக்ரிணியை குறிக்கிறது, ஒன்றன்பால் ஒரு கல் ஒரு பசு அப்படின்னு சொல்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிக்கிறது என்ன சொல்கிறோம், பலவின்பால் மண்புழுக்கள் பசுக்கள் அப்படின்னு எடுத்துக்காட்டு சொல்கிறோம். அதே மாதிரி உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள் இப்போ திரும்ப அதே தான். ஆண்பால் அப்படிங்கிறது இப்போ இதெல்லாம் என்னது, வீரன் அண்ணன் மருதன் இதெல்லாம் ஆண்பால். பெண்பால் மகள் அரசி தலைவி இதெல்லாம் பெண்பால். மக்கள் பெண்கள் ஆடவர் இது எல்லாமே பலர்பால். அக்ரிணிக்குரிய பால் பகுப்புகள் அதான் பார்த்தோம்னா ஒன்றன்பால் பலவின்பால் அதோட எடுத்துக்காட்டு தான். அக்ரிணியில் ஒன்றை குறிக்கிறது ஒன்றன்பால், பலவற்றை குறிப்பது பலவின்பால். யானை புறா மலை இங்கே பன்மையாக குறிக்கிறது பசுக்கள் மலைகள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுலேயும் வலுநிலை வளாநிலை அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல கண்ணகி உண்டான் அப்படின்னு சொல்கிறோம். கண்ணகிங்கிறது பெண்பால், அப்படி உண்டாள் அப்படின்னு சொன்னால் தான் சரியாக இருந்திருக்கணும். ஏன்னா ஆண்பால் வினைமுற்றுனா இன்னில் முடியணும், பெண்பால் வினைமுற்றுனா இல் அப்படிங்கிறதுல வரும் அவள் வந்தாள். அதே மாதிரி பலர்பால் அப்படின்னா வந்தனர் அர் அப்படின்னு பலர்பால் வினைமுற்றுல முடியணும். அதே மாதிரி ஒன்றன்பால் வினைமுற்றுனா வந்தது அப்படி பலர்பால் ஒன்றன்பால் அதுக்கப்புறம் பலவின்பால் அப்படின்னா என்ன வரணும், வந்தன மாடுகள் வந்தன. இந்த மாதிரி முடிகிறது தான் சரியானதாக இருக்கும். அப்போ கண்ணகி உண்டான்ங்கிறது தவறு வலுன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ எப்படி திருத்தணும், கண்ணகி உண்டாள் அப்படின்னு திருத்தணும். வலு அமைதி இலக்கண முறைப்படி பிழையுடைய அதே தான். திரும்ப இலக்கண ஆசிரியர்களால் இது நமக்கு காரணம் கருதி பிழை இல்லை அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிறோம். இப்போ வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு மகளை பார்த்து யார் ஒரு சின்ன குட்டி பாப்பாவை பார்த்து அவங்களோட அம்மா செல்லம்மா ஒரு மகன் மாதிரி நினச்சி அவங்கள கூப்பிடுறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம இதை என்ன செய்கிறோம், பால் வலுவமைதி அப்படின்னு சொல்கிறோம். ஓப்பின் காரணமாக அதிக மகிழ்ச்சியின் காரணமாக ரொம்ப உயர்வாக அவங்கள நினச்சி அதை சொல்லும்போது அந்த பெண்பால் எப்படி கருதப்படுது, ஆண்பாலாகவே ஏற்றுக்கொள்ளப்படுது, அது தவறு கிடையாது அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. மூன்றாவது காலம். நேற்று மழை பெய்யும் நேற்று மழை பெய்தது, நேற்று வருவேன் நேற்று வந்தேன், நாளை வருவேன் நாளை மழை பெய்யும்னா சரியாக இருந்திருக்கும். இது அவங்க சிலபஸில் கொடுத்துருக்கிறது. இப்போ காலம்ங்கிறது ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு டாபிக். நம்ம எப்போவுமே சின்ன குழந்தைலேருந்து படிச்சுட்டே இருப்போம். காலத்தை 3 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று இறந்த காலம், இன்னொன்று நிகழ்காலம், இன்னொன்று எதிர்காலம். இறந்த காலம்னா ஏற்கனவே முடிந்த செயல்களை சொல்கிறது வந்து இறந்த காலம். இறந்து போன விஷயங்கள் சொல்கிறது, பார்த்தான் ஆடினான் பறந்தது அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். நிகழ்காலம்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, இப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயம். இப்போ நான் எழுதி கொண்டு இருக்கிறேன், பார்க்கிறேன், ஆடுகிறாள், பறக்கின்றது, இப்போ உடனே இப்போ நடந்து கொண்டே இருக்கிற செயல். அந்த செயல் வந்து முழுமையடையலை அப்படின்னு அதை முடிந்து விடவில்லை, இப்போதே நடந்துக்கிட்டு இருக்குது. அதை தான் என்ன சொல்கிறோம் நிகழ்காலம். எதிர்காலம்னா இனிமேல் நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயம், இப்போ இல்லை அடுத்து நடக்கக்கூடிய விஷயம், எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நடக்கவிருக்கக்கூடிய செயல். இப்போ சாயங்காலம் ஆடுவாள் அப்படின்னா இப்போ இன்னும் காலையில் இருக்குது, அப்போ மத்தியானம் நடக்கிறதோ சாயங்காலம் நடக்கிறத சொன்னால் கூட அது என்னது, எதிர்காலம் தான். இப்போ நடக்கிறத பேசினா மட்டும்தான் அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருந்துச்சுன்னா அது வந்து நிகழ்காலம். நடக்க போகுது அப்படின்னாலே அது வந்து எதிர்காலம். காண்பான் ஆடுவாள் பறக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்னது, எதிர்காலம். இதில் ஒரு பிழை அந்த இதை பார்த்துருவோம். நேற்று வருவான் நேற்று வந்தான் அப்படிங்கிறதான் சரி, நாளை வருவான்னா தான் சரி. ஆனால் இதில் வலுவமைதி வருது அப்படின்னா எப்படி ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார், குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருவார் அப்படின்னு தானே சொல்லணும். ஆனால் இங்கே குடியரசுத் தலைவர் வந்து ஒரு மிகப்பெரிய இந்தியாவுடைய முதல் குடிமகன், அவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அப்புறம் நாளைக்கு வாரார்னு ஃபங்க்ஷன் முடிவு பண்ணிட்டோம், அவர் வருவார் அப்படிங்கிறது வருவார் அப்படின்னு சொல்லணும். ஆனால் நாளைக்கு வருகிறார் அப்படின்னா உறுதியாக அவர் நாளைக்கு வராரு அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப உறுதியாக நம்புகிறோம். அதனால் நம்ம அந்த உறுதித்தன்மையை நோக்கி என்ன செய்கிறோம், கால வலது அமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். அடுத்து இளமை பெயர்கள். இதுதான் அடிக்கடி நம்ம கேட்கக்கூடியது. பசு அப்படின்னா கன்று, ஆடுனா குட்டி, இளமை பெயர்கள். அதே மாதிரி புலிக்கு என்ன செய்கிறோம், புலி பரல் அப்படின்னு சொல்லுவோம், சிங்க குருளை அப்படின்னு சொல்கிறோம். கன்று எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னா யானை கன்று,
பசு கன்று, எருமை கன்று, மான் கன்று. அப்போ பசு எருமை ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று நம்ம வீடுகளில் வளர்க்குறோம். மானும் யானையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது பசு எருமை, மானை, யான் இது எல்லாமே கன்று தான். நம்ம பசு கன்று சொல்லுவோம், எருமை கன்று கூட சொல்லுவோம். ஆனால் யானைக்குட்டி யானைக்குட்டினே துள்ளி வருது யானைக்குட்டினே சொல்லி பழகியிருப்போம். அப்போ யானைக்குட்டி கிடையாது, யானை கன்று. மான்குட்டியெல்லாம் பாட்டு படிச்சிருப்போம். ஆனால் மான் கன்று, மானும் யானையும் கன்று தான். அடுத்ததாக ஆட்டுக்குட்டி இதெல்லாமே வீட்டில் வளர்க்குற பெரும்பாலும் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஆடு மாடை தவிர வீட்டில் வளர்க்கக்கூடியதை நம்ம என்ன செய்வோம், குட்டின்னு சொல்லுவோம். ஆட்டுக்குட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, பூனையும் எலியும் டாம் அண்ட் ஜெர்ரி. அப்போ பூனை எலியும் எதிரியாக இருக்கும், அந்த இது ஞாபகம் வச்சுக்கணும். திரும்ப நாய், இந்த மூணுமே கண்டினியூஸாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆடு, அதுக்கப்புறம் குரங்கு குட்டி, குதிரை குட்டி, கழுதை குட்டி, பன்றி குட்டி, இது எல்லாமே குட்டிகள். இதை ஞாபகம் வச்சுக்கலாம். பிள்ளைன்னு அணில் பிள்ளை, கீரி பிள்ளை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்படி தனித்தனியாக ஒவ்வொன்றையும் பிரித்து படிக்கும்போது நமக்கு அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். அதே மாதிரி பறவைகளில் குருவி குஞ்சு, கோழி குஞ்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காய்கள் இதே மாதிரி விலங்குகளை சொல்கிற மாதிரி, பறவைகளை சொல்கிற மாதிரி இந்த காய்கறிகளையும் நம்ம அதுக்குன்னு இளநிலைகளை சொல்கிறோம். அவரை பிஞ்சை என்ன சொல்கிறோம், அவரை பொட்டுன்னு சொல்கிறது தான் சரியானதாக இருக்கும். முருங்கை சரடு அப்படிங்கிறது தான் முருங்கை பிஞ்சை சொல்கிறது சரியாக இருக்கும். முருங்கை பிஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடாது, இதுதான் சரியானது. சில இடங்களில் இதையும் போட்டிருக்காங்க. வெள்ளரி பிஞ்சு, கத்தரி பிஞ்சு. அப்போ இதெல்லாம் பிஞ்சு அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. அவரை பொட்டு, முருங்கை சரடு, வெள்ளரியும் கத்தரியும் பிஞ்சு. தென்னங்குரும்பை, மாவடு, மாவுடைய பிஞ்சை தான் மா பிஞ்சுன்னு சொல்லக்கூடாது, மாவடு. பலா, வாழை, அதை பார்த்துக்கோங்க. பலாவுக்கு மூசு அப்படின்னு சொல்கிறோம். வாழைக்கு வாழை கச்சல். அதே மாதிரி இளந்தேங்காயை வழுக்கை அப்படின்னு சொல்கிறோம். முற்றிய தேங்காய் அப்படிங்கிறத நெற்று அப்படின்னு சொல்லுவோம். இந்த கவுண்டமணி காமெடி கூட ஒரு இதில் சொல்லுவாங்க, வழுக்கியா ஒன்று கொடு, வழுக்கியா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இளந்தேங்காயை தான் என்ன சொல்கிறோம், வழுக்கை அப்படின்னு சொல்கிறோம். முற்றிய தேங்காயை நெற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து ஒலிமரபு. ஒவ்வொரு விலங்குகளும் இப்படி தான் ஒலிக்கணும், அப்படி ஒலிக்கக்கூடிய ஒலிக்கு தமிழில் ஒரு அர்த்தம் கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ புலி உருமம், புலி உருமுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம், அது நமக்கு தெரியும். சிங்கம் முழங்கும், சிங்கம் முழங்குது. யானை, குதிரை கணைக்கும், யானை பிளிரும், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட். குரங்கு அலப்பும், பூனை சீரும், உசுன்னு சண்டைக்கு வர்ற மாதிரி நிற்கும், சீரும். எலி கீச்சிடும், எருது எக்காலமிடும். பசு கதரும். நரி ஊளையிடும். ஆடு கத்தும், ஆடும் கழுதையும் கத்தும். கழுதை மாதிரி கத்திக்கிட்டு நடக்காது அப்படிம்பாங்க, ஆடு கத்தும். பறவைகள் காகம் கரையும், ஆந்தை அலரும், குயில் கூவும், மயில் அகவும், சேவல் கூவும். சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும், கிளி பேசும் கொஞ்சும், புறா குணுகும், கூகை குளரும், வண்டு முரளும். பறவைகளுக்கு அடுத்து வண்டையும் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கலாம். அடுத்து வினைமரபு. நம்ம என்ன செய்வோம், சோறு சாப்பிட்டான்னு சொல்லுவோம். சோறு சாப்பிட்டான், சோறு தின்னுட்டு வரேன் அப்படின்னு சின்ன பிள்ளைகள்லாம் சொல்லுவோம். அப்போ சோறு உண்டான், சோறு உண் அப்படிங்கிறது தான் சரியானது. இந்த தின்றான்ங்கிறது மற்ற பொருட்களை, பழம் தின்றான், அப்பளம் தின்றான், முறுக்கு தின்றான், இந்த மாதிரி இடத்துல தான் என்ன செய்யணும், தின்றான், தின்கிறேன், அந்த மாதிரி வார்த்தைகள் தின்னுங்கிறது அப்படிங்கிறது, திங்கிறது அப்படிங்கிறது வரும். சோறு உண்டான் அப்படிங்கிறது தான் சொல்லணும். அதே மாதிரி மாத்திரை தின்னேன்னு சொல்லக்கூடாது, மாத்திரை விழுங்கினேன், மாத்திரை விழுங்குங்கிறது தான் சரியானது. தண்ணீர் மட்டும்தான் குடித்தேன் அப்படின்னு வரும். பால் பருகினேன், பால் பருகினேன் வரும், பால் குடித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. தண்ணீர் குடித்தேன், நீர் குடித்தேன், பால் பருகினேன், தயிர் கடைந்தான் அப்படின்னு வரணும். பூ கொய்தான் அப்படிங்கிறது தான் சரியானது. பூ பறி அப்படின்னு ஒரு சில இடங்களில் இருக்குது, ஆனால் பூ கொய்தான், மலர் கொய்தான், பூவையோ மலரையோ கொய்தான் அப்படிங்கிறது தான் சரியானது. பறிங்கிறது இலையை தான் பறிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வரும். அதே மாதிரி மரம் வெட்டு, சுவர் எழுப்பு, சுவர் கட்டினான்னு வரும், சுவர் எழுப்புங்கிறது தான் சரியானது. கூடை வனைந்தான் சில நேரம் கொடுப்பாங்க, கூடை முடைந்தான் அப்படிங்கிறது சரி. பானை தான் வனைந்தான், பானை செய்தான் அப்படின்னு கொடுப்பாங்க, ஆனால் பானை வனைந்தான்ங்கிறது தான் கரெக்டு. கோலம் இடுதல், கோலம் போட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது, கோலம், ஏன்னா நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் சரியானது கிடையாது, நம்ம பயன்படுத்துகிறது தான் சரியானதுன்னு நினச்சிட்டு நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். தீ மூட்டினான், தீ வைத்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது, தீ மூட்டினான். பாட்டு படித்தான் அப்படின்லாம் சில இடங்கள்ல சொல்லுவாங்க, பாட்டு படி, ஒரு பாட்டு படி அப்படிம்பாங்க. பாட்டு படிக்கக்கூடாது, பாட்டு பாடணும், பாடு. படம் வரைந்தான். ஓவியம் வரைந்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஓவியம் புனைந்தான். குதிரை கூரை கட்டினான், அதெல்லாம் கூரை அமைத்தான் அப்படின்னு போடுவாங்க, கூரை வேய்ந்தான். விளக்கு ஏற்றினான்.
அடுத்து கவிதை இயற்றினான். கவிதையும் செய்யுளையும் நம்ம என்ன செய்யணும்? இயற்றினான் அப்படின்னு சொல்லணும். அடுத்து அம்பு எய்தான், ஆடை நெய்தான், உமி கருக்கினான், நெல் தூற்று, நெல்லை வந்து தூற்றணும், காற்றுள்ள போது தூத்திக்கொள் அப்படிம்பாங்கள்ல, அப்படி தூற்றணும். அடுத்து நீர் பாய்ச்சுதல், அடுத்து களை பறித்தல், காய்கறி அறிதல். காய்கறி வெட்டினேன்னு சொல்லக்கூடாது, காய்கறி அறிந்தேன் அப்படின்னு சொல்லணும். அடுத்து தொகை மரபு பொறுத்த வரைக்கும் மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லலாம், ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து செடி, இதே மாதிரி செடி கொடிகளுக்கு தொகுப்பான விஷயங்களை சொல்கிறது. இப்போ காடுன்னு எதுக்கெலாம் சொல்கிறோம்? ஆலங்காடு, வேலங்காடு அப்படின்னு சொல்கிறோம். தோப்புன்னு எதெல்லாம் சொல்கிறோம்? பலா, பனந்தோப்பு, தென்னந்தோப்பு, சவுக்கு தோப்பு, இது எல்லாமே என்ன சொல்கிறோம்? தோப்புன்னு சொல்கிறோம். அடுத்து தேயிலையை தோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். பூவுக்கு வந்து தோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். தேயிலையும் பூவையும் தோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். கொல்லைங்கிறது கம்பங்கொல்லை, சோளக்கொல்லை. அப்படியே அந்த கொல்லைங்கிறது எப்படி சேர்ந்து வரும், தோப்புங்கிறது எப்படி எப்போ சேர்ந்து வரும், காடுங்கிறது எப்படி சேர்ந்து படிச்சிட்டோம், அப்படி படித்து பழகிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே நமக்கு டக்குன்னு ஆலங்காடு வேலங்காடு அப்படின்னு நம்ம வாயில் என்ன செஞ்சிடும், வந்துடும். அடுத்து நிறை, நம்ம எப்போவுமே பசு நிறைங்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி பசுவை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண் சொல்லுவோம். அப்போ ஆநிறை, பசு நிறை. ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி திராட்சையாக இருக்கிறத திராட்சை குலை அப்படின்னு சொல்லுவோம், வாழைக்குலை அப்படின்னு சொல்லுவோம், கல்குவியல் அப்படின்னு சொல்கிறோம், கற்குவியல். அடுத்து யானை கூட்டம் அப்படின்னு சொல்கிறோம். சாவி கொத்து, வைக்கோலை மொத்தமாக ஒரு இடத்துல போடுறத வைக்கோர் போர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து விலங்குகளுடைய வாழிடங்கள் அப்படிங்கிற ஆட்டுத்தொழுவம்னு சொல்லுவோம். சில நேரம் ஆட்டுத்தொழுவம் கிடையாது, மாட்டுத்தொழுவம் மட்டும்தான் மாட்டுத்தொழுவம். ஆட்டுக்கு ஆட்டுப்பட்டி, அந்த ஆடுகளை பட்டியில் அடைப்பாங்க, அது அந்த அடிப்படையில் தான் கோவில் பட்டி. இந்த மாதிரி ஊர் பெயர்கள்லாம் வந்ததுன்னு தமிழ் பாடத்திலே ஒரு இதில் இருக்கும். அப்போ அந்த ஆடுகளை வளர்க்கிறதுக்கு பட்டிகள் அமைத்த இடங்களை அவங்க அந்த ஊர் பேரில் வழங்க விடாங்க, கோயில்பட்டி. இந்த மாதிரி பட்டிலாம் வர்ற இடங்கள் வந்து கிராமங்கள், ஆடு வளர்க்கக்கூடிய பட்டிகள் நிறையா மிகுந்த இடம் அப்படின்னு சொல்கிறது தான் அதோட பொருள். ஆனால் ஆட்டுத்தொழுவம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. பண்ணைங்கிறது கோழிப்பண்ணை, அது எல்லாருமே சொல்லுவோம். அதே மாதிரி வாத்து பண்ணையும் கூட சேர்ந்து சொல்லிக்கலாம். யானை கூடம், குதிரை கொட்டில் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து தாவர உறுப்பு பெயர்கள். ஓலை அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் வருது? ஈச்ச ஓலை, தென்னை ஓலை, பனை ஓலை. அடுத்து இலைங்கிறது எதுக்கெல்லாம் வருது? மூங்கில் இலை, மா பலா வாழை, இந்த மூணுக்குமே இலை தான். மாவிலை, பலாவிலை, வாழை இலை. அடுத்து வேப்பந்தழை, நெல் தாள் அப்படின்னு சொல்கிறோம், நெற்றாள். அடுத்து தாழை மடல், சோளத்தட்டை அது நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை தான். கமுகம் கூந்தல், கமுகங்கிறது பாக்கு மரம், அந்த கமுகம் கூந்தல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த மரபுலேயே வலு அப்படிங்கிறது, இப்போ தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் அப்படின்னு சொல்கிறது வலு. ஏன்னா தென்னந்தோட்டம் கிடையாது, தென்னந்தோப்பு. இங்கே தான் இப்போ தான் நம்ம பார்த்தோம், தென்னந்தோப்பு, தென்னந்தோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடாது. தேயிலை தோட்டத்தை தான் தேயிலை தோட்டம்னு சொல்லுவோம், பூந்தோட்டத்தை தான் பூந்தோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்கிறது தான் சரியானது. இப்போ இதில் மரபு பிள்ளையில் ஒன்று பார்க்கலாம். வலுவமைதியில் கத்தும் குயிலோசை சற்றே வந்து என் காதில் பட வேண்டும். கத்துறது எதெல்லாம் சொல்லுவோம்? நம்ம ஆடு கத்தும், கழுதை கத்தும் அப்படின்னு சொல்லுவோம். குயில் வந்து என்ன செய்யும்? கூவும் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் மரபு. அப்போது இந்த மூணு தான். ஆடு வந்து கத்தும், கழுதை தான் கத்தும், குயில் வந்து கூவும். அப்போது கூவும் குயிலோசை சற்றே வந்து என் காதில் படணும் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் பாரதியார் இப்படி பாடுறாரு. அப்போ இது வந்து பாரதியாருடைய கவிதையில் ஓப்பின் மிகுதியால், எக்ஸைட்மெண்ட்னால் அவர் பாடினதுனால அதை வந்து மரபு வலுவமைதியாக நம்ம பாரதியார் பாடினதுனால அந்த ஓப்பின் காரணமாக அதை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அடுத்து மரபு பிழைகள். வாழைக்காட்டில் குயில்கள் அலறிக்கொண்டும் காகங்கள் கூவிக்கொண்டும் இருந்தன. வாழைக்காடு அப்படின்னா நம்ம சொல்லுவோம், குயில் அலர்னுச்சு காகங்கள் கூவிச்சுன்னா சொல்லுவோம். முதல் தவறு, வாழைக்காடுங்கிறது தவறு. நம்ம பார்த்தோம் ஆலங்காடு, இன்னொன்று வேலங்காடு அப்படின்னு பார்த்தோம். வாழைத்தோப்பு, அப்போ வாழைத்தோப்பில் குயில்கள் அலறி அப்படின்னு வராது. குயில்கள் என்ன செய்யும்? கூவிக்கொண்டு. அலறுது என்ன செய்யும்? ஆந்தை அப்படிங்கிறது தான் அலறும். காகங்கள் கூவிக்கொண்டு, குயில்கள் என்ன செய்யும்? கூவும். காகங்கள் என்ன செய்யணும்? கரைந்து கொண்டு இருந்தன. அடுத்து
முருகன் சோறு சாப்பிட்டுங்கிறது வரக்கூடாது. சோறு உண்டு பால் குடித்தான், தண்ணீர் தான் குடித்தான், பால் என்ன சொல்லணும், பருகினான். கோவிந்தன் குடியிருக்க சுவர் கட்டின்னு சொல்லக்கூடாது, சுவர் என்ன சொல்லணும், சுவர் எழுப்பி கூரை அமைத்தான் கிடையாது, கூரை என்ன செய்தான், வேய்ந்தார். வனவிலங்கு காப்பகத்தில் சிங்க குட்டின்னு சொல்லக்கூடாது, சிங்கம் என்ன செய்யணும், சிங்க குருளை. யானை குட்டி, யானை கன்றையும் கண்டேன் அப்படின்னு சொல்லணும். ஆட்டு தொழுவத்தை சுற்றி கிடையாது, மாடுக்கு தான் தொழுவோம், ஆட்டுக்கு என்னது, ஆட்டு பட்டியை சுற்றிலும். எலிகளின் பொந்துகள் கிடையாது, எலிகளின் வலைகள், எலி அமைக்கிறது என்னது, வலை. பனை மட்டையால் கூரை வேய்ந்திருந்தனர், பனை மட்டை கிடையாது, பனை ஓலையால் கூரை வைத்திருந்தனர் கிடையாது, கூரை வேய்ந்தனர். அடுத்து சரியான மரபு சொல் என்ன செய்யும், கோழி வந்து கொக்கரிக்கும், சேவல் என்ன செய்யும், கூவும். பால் பருகினான், நீர் குடித்தான், சோறு உண்டான், பழம் தின்றான். அப்போ சோறு உண்டான்கிறதா சரி. பூ கொய்தான்கிறது தான் சரியானது. இலை தான் என்ன செய்யணும், பறித்தான். நிறை. மந்தைங்கிறது என்னது, ஆட்டு மந்தை அப்படின்னு வரும். சேவல் கூவும், கோழி தான் கொக்கரிக்கும், அப்படி தானே. சேவல் கூவும் சத்தம் கேட்டு கைவிழி கண் விழித்தாள். பூ கொய்ய நேரமாகிவிட்டதை அறிந்து தோட்டத்திற்கு சென்றால் அங்கு மரத்தில் குயில் கரைந்து கொண்டுள்ள கூவிக்கொண்டு இருந்தது. பூவை கொய்தவுடன் தோரணம் கட்ட மாவிலையையும் கொய்து கொண்டுன்னு வராது, இலை என்ன செஞ்சு பறித்து கொண்டு வீடு திரும்பினாள். அம்மா தந்த பாலை குடித்து விட்டு இல்லை, பாலை பருகிவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள். இதெல்லாம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய மரபு பிழைகள். அடுத்து இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் கிடையாது, கூரை வேய்ந்தனர். கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டாள், பானை வனைய கற்றுக்கொண்டாள். நேற்று தென்றல் காற்று அடித்தது கிடையாது, தென்றல் வீசியது. தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தார், தென்னை ஓலையிலிருந்து நார் எடுத்தார். அணில் பழம் சாப்பிட்டது வராது, தின்றது. கொடியில் உள்ள மலரை கொய்து வா. அடுத்து இல்லத்தின் அருகே, இது அதோடைய சரியான வடிவத்தை போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அலரும் ஆந்தையும், கூவும் குயிலும், அகவும் மயிலும். இப்போ இதில் தவறாக வந்திருக்கிறது என்ன, மயில் இங்கே வரும், ஆந்தை இங்கே வரும், இங்கே அலரும் குயில், ஆந்தை வந்து அலரும், கூவும் குயில், மயில் அகவும். இங்கே சேவல்ங்கிறது கொடுத்துருக்காங்க, சேவல் என்ன செய்யும், சேவல் தான் என்ன செய்யும், கூவும். அதை மாற்றி கொடுத்துருக்காங்க. கோழி கொக்கரிக்கும். அடுத்து அழகான ஒலிகளை நாம் நேசிக்க வேண்டும். இதோட தொடர்ச்சி தான் அது. இதோடைய இயற்கையுடைய அழகான ஒலிகளை நாம் நேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஆந்தை அலரும் ஆந்தையும், கூவும் குயிலும், அகவும் மயிலும் போன்ற இயற்கையின் அழகான ஒலிகளை நாம் நேசிக்க வேண்டும். கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடின. இது எங்கே வரும், இங்கே வந்துடும். இது எங்கே வரும், இங்கே வந்துடும். அப்போது கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனைக்குட்டுகள் ஓடின அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும். அடுத்து இது உயர்திணை அக்ரிணைன்னு வகைப்படுத்தணும். இது அக்ரிணை. உயர்திணை மட்டும் எடுத்துக்கலாமா, உயர்திணை மற்ற எல்லாமே அக்ரிணை, அவ்வளோதான். பிழை திருத்தி எழுதுக. கண்ணகி சிலம்பு அணிந்தான்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பெண்பால் வினைமுற்று, அப்போ அணிந்தாள் அப்படிங்கிறது தான் சரியானது. கோவலன் சிலம்பு விற்க போனான். அரசர்கள் நல்லாட்சி செய்தார்னு ஒரு ஆளை குறிக்கிறது, செய்தனர். பசு கன்றை ஈன்றது. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. குழலி நடனம் ஆடினாள். காலம் அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான்.
கண்மணி நாளை பாடம் படிப்பாள். மாடுகள் இப்பொழுது புல் மேயும்னா இனிமேதான் மேயும், மேய்கின்றன. ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். அடுத்து ஒரு வேர்ச்சொல்லிருந்து இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நடந்தால் நடக்கின்றாள் நடப்பாள். எழுதினாள் எழுதுகின்றாள் எழுதுவாள். ஓடினாள் ஓடுகிறாள் ஓடுவாள். சிரித்தாள் சிரிக்கின்றாள் சிரிப்பாள். பிடித்தான் பிடிக்கின்றான் பிடிப்பான். இறங்கினான் இறங்குகின்றான் இறங்குவான். இதெல்லாம் புத்தகத்தில் இருக்கக்கூடியது. அடுத்து இது என்ன வகையான வலுவமைதி வகை அப்படின்னு கேட்டுக்க சொல்லுவோம். அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார். நாளை விழாவுக்கு வருவார் அப்படின்னு சொல்லணும். ஆனால் வருகிறார் அப்படின்னு இப்போவுமே வந்த மாதிரி என்ன செய்கிறோம் சொல்கிறோம். அப்போ இது என்ன செய்கிறோம் காலத்தில் மாறுறோம். அப்போ கால வலுவமைதி. இந்த கண்ணன் ஒன்றை செய்தான் என்றால் அனைவரும் ஏற்பர் என்று கூறினான். இந்த கண்ணன் ஒன்றை செய்தான் என்றால் அதை அனைவரும் ஏற்பர் என்று கூறினான். இப்போது கண்ணன் அப்படிங்கிறவர் ஒன்று செய்கிறாரு, அதை அனைவரும் ஏற்பர். இப்போ இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் அவரே சொல்கிறார், இந்த கண்ணன் ஒன்றை செய்தால் அது அனைவரும் ஏற்பர் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறார். ஆனால் இந்த கண்ணன் அப்படின்னு யாரோ மூணாவது ஒரு ஆளை சொல்கிற மாதிரி என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அப்போ அது இட வலுவமைதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிறிய வயதில் இந்த மரத்தில் தான் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிறோம். விளையாடுவோம் அப்படிங்கிறது எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. ஆனால் சின்ன வயசில் நாங்கள் விளையாண்டோம் அப்படின்னு சொல்கிறத விளையாண்டினோம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனால் எதிர்காலத்தை சொல்கிற மாதிரி அதை இப்போ சின்ன வயசில் இப்படி தான் விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறது. அது என்னது முடிந்த விஷயத்தை எதிர்காலத்தில் பேசுகிறது. அப்போ இது கால வலுவமைதி. செல்வன் இளவேலன் இந்த சிறு வயதிலேயே விளையாட்டுத்துறையில் சாதனை புரிந்திருக்கிறார். அது ஒரு ஆண்பால். புரிந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லாமல் அது ஒரு மரியாதை நிமித்தமாக என்ன சொல்கிறோம் பன்மை, மரியாதை பன்மையில் சொல்கிறோம். அப்போ அது என்னது புரிந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன சொல்கிறோம் நம்ம எப்படி சொல்கிறோம் சாதனை புரிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது ஆண்பாலாக இருக்கக்கூடியதை பலர்பாலாக நம்ம ஒரு மரியாதை நிமித்தமாக சொல்லியிருக்கோம். அப்போ இது பால் வலுவமைதி. தந்தை மகனே நாளை உன்னுடைய தோழன் அழகனை அழைத்து வா என்று சொன்னார். ஆண்பால் பெயரை பெண்பாலை மாற்ற சொல்லியிருக்கான். இதில் மகளே நாளை உன்னுடைய தோழி அழகியை அழைத்து வா என்று சொன்னார். அவ்வளோதான். அக்கா நேற்று வீட்டுக்கு வந்தது. அக்கா புறப்படும் போது அம்மா வழி அனுப்பியது. வளா நிலையாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அக்கா நேற்று வீட்டுக்கு வந்தாள். அக்கா புறப்படும் போது அம்மா வழி அனுப்பினாள். அண்ணா வழி அனுப்பினார். அம்மா மரியாதையை கூட சொல்லலாம். இதோ முடித்து விடுவேன் என்ற செயலை முடிக்கும் முன்பே கூறினார். அப்போ இது இதோ முடித்து விடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. விடுகிறேன், இப்போ முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறது தான் நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய மாதிரி ஒரு வார்த்தை. இதோ முடித்து விடுகிறேன் என்று செயலை முடிக்கும் முன்பே கூறினார். அவன் உன்னிடமும் என்னிடமும் செய்தியை இன்னும் கூறவில்லை. இதை நான் படர்க்கையை முன்னிலையாகவும் முன்னிலையை தன்மையாகவும் தன்மையை படர்க்கையாகவும் மாற்ற சொல்கிறான். அப்போ இதில் அவன்கிறது என்னது படர்க்கை. இதை என்ன செய்யணும் முன்னிலையாக மாற்றணும். அப்போது நீ உன்னிடம்ங்கிறது என்னது முன்னிலையை தன்மையாக மாற்ற சொல்லணும். அப்போது உன்னிடம் அப்படிங்கிறது நானாக மாறணும். என்னிடம் தன்மை என்ன செய்யணும்னா படர்க்கையாக மாற்றணும். இதை எப்படி எழுதலாம்? அப்போது நான் அவன் நம்ம யாரோ ஒருத்தன் என்கிட்டையும் வாங்கிட்டையும் செய்தி இன்னும் சொல்லலை அப்படிங்கிறது தான் இது. ஆனால் இது இப்படி மாற்றணும். நான் முன்னிலையாகவும் என்ன சொல்கிறது முன்னிலை தான் என்ன செய்யுது தன்மையாக மாறணும். அவன் சொல்கிற மாதிரி சொல்லணும். அப்போ இது எப்படின்னா நானும் என்னிடமும் உன்னிடமும் அவன் செய்தியை அறிவிக்கவில்லை அப்படி வராது. நானும் நீயும் செய்தியை அவனிடம் இன்னும் கேட்டு அறியவில்லை, அவன் நம்மிடம் கூறவில்லை அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டமா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். இன்னொன்று பூனையார் பால் சொற்றை கண்டதும் வருகிறார் அப்படின்னு பூனை என்ன சொல்கிறோம் வருகிறார் அப்படின்னு சொல்கிறோம். குலசேகர ஆழ்வார் வித்து கோட்டமா ஆண் தெய்வத்தை எப்படி செய்கிறாரு பாடுறாரு. அப்போது ஒரு ஆண் பெண் தெய்வமாக பாடுறாரு ஆண் தெய்வத்தை. அப்போ அது என்னது பால் வலுவமைதி. பூனையார் அப்படின்னு பூனைக்கு என்ன செய்கிறோம் ஒரு மரியாதையாக உயர்திணையாக சொல்கிறோம். அப்போ திணை வலுவமைதி. ஸோ இந்த இதில் அவன் உன்னிடம் என்னிடம் அப்படிங்கும்போது
இவன் தான் என்ன செய்யணும், செய்வனாக இருக்கும். அப்போது நீ என்னிடம் அவனிடம் செய்தி இன்னும் கூறவில்லை அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்கும். கூவும் குயிலும் கரையும் காகமும். கூவும் குயில், கரையும் காகமும். இதில் இருக்கக்கூடிய மரபு அப்படிங்கிறது ஒலி மரபு. காகம் காகம் கரையும், குதிரை குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், நரி நரி ஊளையிடும், குயில் கூவும். ஆடு ஆட்டுக்குட்டி, மான் கன்று, கீரிப்பிள்ளை, கோழி குஞ்சு, சிங்கக்குருளை. குமரன் பழம் பழம் தின்றான், சோறு தான் உண்ணான். காலையில் சேவல் சேவல் கூவியது. ஆட்டு மந்தை வருகிறது. எங்கள் ஊரில் வாழை தோப்பு உள்ளது. குயில் குயில் கூவியது. இளமை பெயர்கள்: கீரிப்பிள்ளை, மான் கன்று, சிங்கக்குருளை, பூனைக்குட்டி, எருமை கன்று. மக்கள் கூட்டம் மக்கள் கூட்டம், வீரர் படை, விறகு கற்றை, வைக்கோல் போர், சுள்ளி கட்டு. விறகு கட்டு சுள்ளி கற்றை அப்படின்னு வரும். இப்போது வைக்கோல் போருங்கிறது நமக்கு தெரியும். மக்கள் கூட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வீரர் படை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து சுள்ளிக்கற்றை, விறகு கட்டு அப்படின்னு சொல்லுவோம். மயில் அகவும், கூகை குளரும், யானை பிளிரும், காகம் கரையும், ஆடு கத்தும். எங்கள் பள்ளிக்கு சுவர் சுவர் அப்படின்னாலே எழுப்பப்பட்டது. பாரதியார் செய்யுளை ஏற்றினார், செய்யுள் கவிதையெல்லாம் ஏற்றினார். வேடன் எய்த அம்பு எய்தான் அப்படின்னு சொல்லுவோம். யானையை வீழ்த்தியது. மாறன் ஓவியத்தை வரைந்தான் சொல்லக்கூடாது, ஓவியம் புனைந்தான் அப்படின்னு சொல்லணும். அந்த சிற்பம் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது. சிற்பம் செதுக்கப்பட்டது, வடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடாது. தென்னை ஓலையால் கீற்று பின்னுவார்கள். தென்னை இலை கிடையாது, தென்னை ஓலை. அம்பு வீசி கிடையாது, அம்பு எய்து மான் கன்றை காயப்படுத்தினாள். தோட்டத்தில் உள்ள வாழை செடி கிடையாது, வாழை மரம் பார்க்க அழகாக உள்ளது. அடுத்து பனந்தோப்பில் ஆந்தை அகவது கிடையாது, ஆந்தை அலறுவது. கஞ்சி சாப்பிட்டால் காய்ச்சலுக்கு நல்லது. கஞ்சி சாப்பிட்டால் கிடையாது, கஞ்சி குடித்தால் அப்படிங்கிறது வரும். அடுத்து அரசன் வந்ததுங்கிறது திணைவலு, அரசன் வந்தான். கபிலன் பேசினாள்ங்கிறது பால்வலு, கபிலன் பேசினான். குயில்கள் கூவியதுங்கிறது எண்வலு, குயில்கள் கூவின பன்மையில் வரும். அடுத்து கமலா சிரித்தா இடவலு, கமலா சிரித்தாள். வளவன் நேற்று வந்திருக்கிறான்ங்கிறது காலவலு, நேற்று வந்தாங்கிறது சரி. ஆந்தை கத்தியதுங்கிறது மரபலு, என்னது ஆடு தான் கத்தும், ஆந்தை அலறியது. புலவர் வந்தார்கள், புலவர் வந்தனர். மயில் அகவ, குயில் கூவியது. தாமரை படம் வரைந்தான். தாமரை வந்திருக்கு, தாமரை படம் வரைந்தாள். தாமரைங்கிறது ஆண்பால் பெயர் கிடையாது. யானைகள் வந்தன, பெருமழை பெய்ததால் மரங்கள் வீழ்ந்தன. வயலில் ஆட்டுக்குட்டி மேய்கிறது. பசு கன்று போட்டது, ஈன்றது அப்படின்னு போடணும். மாட்டை லாயத்தில் கட்டு கிடையாது, மாட்டை தொழுவத்தில் கட்டு. வெற்றிலை தோப்பு, வெற்றிலை தோட்டத்துக்கு சென்று வெற்றிலை பறித்து வா. யானை முழங்கும் கிடையாது, யானை பிளிரும். சிங்கம் கனைத்தது, சிங்கம் கனைத்தது அப்படிங்கிறது ஒலி மரபு. அப்போது இது என்ன செய்யறது, மரபு வலு. அடுத்ததாக கண்ணன் படித்தாள், ஆண்பால் பெண்பால் அப்படி கொடுத்துருக்காங்க, அப்போ பால் வலு. இன்று வருவான், அப்போ காலம் தவறாக கொடுத்துருக்காங்க, காலவலு. கபிலன் பேசியது, உயர்திணை அக்ரிணையாக கொடுத்துருக்காங்க, அப்போ திணைவலு. பறவைகள் பறந்தது, பறவைகள் அப்படிங்கிறத ஒருமையில் கொடுத்துருக்காங்க, அப்போ பன்மையில் கொடுத்துருக்கணும், எண் வலு. ஸோ இதோட மரபு தொடர் அப்படிங்கிறது முழுமையாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. புத்தகத்தில் உள்ள டாபிக் முடிஞ்சது. நிறுத்தற் குறியீடுகள் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா புத்தகத்தில் உள்ள வரைக்கும் யூனிட் 3 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நன்றி.